கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி கடகராசி. கடகராசிக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி பெரிதும் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி. கடந்த 2.5 வருஷமாக போட்டு தாக்கின இந்த அஷ்டம சனியானது வரக்கூடிய மார்ச் மாதம் விலகிறதே உங்களுக்கு பெரிய நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். இந்த ராசியில் பல இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலாம் கடந்த 2.5 வருஷம் இருந்திருக்கும். சனி 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு விலகிறதே இவங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னே சொல்லலாம். இதனால் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு இனி இவங்களுக்கு கிடைக்கும். இப்போ வேலை இழந்தவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் அமையும். முயற்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பிரிந்தவர்கள்லாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பும், ஒரு சில வீடுகளில் ஒரு சில விரயங்கள், ஒரு சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். வயதானவருக்கு கூட ஒரு சில பேர் உயிரிழந்திருப்பாங்க. இப்படி குடும்பத்தில் ஒரு சில லாஸஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஃபேமிலியிலலாம் ஒரு புதிய கெயின்ஸ் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க வீட்டில் புதுசாக ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு திருமணம் நடந்து ஒரு புதிய மெம்பர் வீட்டுக்கு வருது. இப்படி எதெல்லாம் அவங்க இழந்தாங்களோ ஒரு புதிய அடிஷன்ஸ்லாம் இனிமேல் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் இவங்களுக்கு பிஸ்னஸாக இருந்தது அப்படின்னா பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி இனிமேல் கிடைக்கும். 9ஆம் இடத்துல போகக்கூடிய சனி குருவுடைய வீட்டில் இருக்கிறதால 9ஆம் இடத்துல இவர் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுத்துவார். நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவலாக நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஆன்மீகத்துறையில் வேலை செய்யக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய புரோகிதர்கள், அங்கே இருக்கக்கூடிய பண்டிதர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சம்பள உயர்வோ ஓரளவுக்கு பொருளாதார மேன்மையெல்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஆச்சார அனுஷ்டானங்களால் நம்பிக்கை ஏற்படும். தன்னுடைய குடும்பத்தார்கள் ஃபாலோ பண்ணின எல்லா விஷயங்களும் இவங்க எடுத்து பண்ணுவாங்க. அது இதனால் வரைக்கும் நம்பிக்கை இல்லாதவங்களை கூட இப்போ இறைவன் மேலே நம்பிக்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். நிறைய கஷ்டங்கள் இவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அந்த கஷ்டங்களை மீறி கடவுள் நம்ம கூட இருக்காருங்கிற ஒரு எண்ணமும் அதனுடைய பிரதிபலிப்பாக அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை ஏற்பட்டு நிறைய ஸ்பிரிச்சுவல் விஷயத்துலலாம் ஈடுபடக்கூடிய சூழல் இனிமேல் இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் நல்ல திருமண வாழ்க்கை முதல்ல அமையும். அதுபோல் வேலை இழந்தவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு இனிமேல் கிடைக்கும். அதேபோல் புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். முயற்சிக்கு நல்ல வெற்றியும், பேச்சில் நல்ல ஒரு முன்னேற்றம், இவங்களால் பேசி ஜெயிக்க முடியும். இப்படி நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். 9ஆம் இடத்துல சனி வரதுனால சில நேரங்களில் தந்தை வழி சொந்தங்களோட சில வாக்குவாதமோ பிரச்சனைகளோ ஏற்பட்டாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தந்தையார் வழி சொத்துக்களும் கிடைக்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு அமையும். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக இந்த ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால சில நேரங்களில் லாபத்தில் சில குறைபாடுகளும் ஏற்படலாம். வரவேண்டிய பணம் சரியான நேரத்தில் வராமல் போகிறது, கொஞ்சம் டிலே ஆகிறது, இப்படிப்பட்ட